சினிமா பிரபலங்கள் கல்யாணம் பண்ணிக்கிறதும் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் சேர்ந்து வாழறதும் அதுக்கப்புறம் டிவோர்ஸ் பண்ணிக்கிறதும் இதெல்லாம் ரொம்ப சர்வசாதாரண விஷயமா போயிடுச்சு அவங்களோட லைஃப் ஸ்டைலை பொறுத்த வரைக்கும். அந்த வகையில தனுஷ், ஜிவி பிரகாஷ் இவங்களை தொடர்ந்து இப்ப பாருங்களேன், ஜெயம் ரவியும் இவங்க லிஸ்ட்ல வராருன்னு நினைக்கும் போது கஷ்டமா இருக்கு. ஆமாங்க, ஜெயம் ரவியும் அவரோட மனைவிய ஆர்த்தியும் விவாகரத்து வாங்க போறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இப்ப வெளியா இருக்கு. இவங்க விவாகரத்துக்குரிய ப்ரொசீஜர்ஸ் எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயமும் வெளிவந்திருக்கு. பாத்தீங்கன்னா ஜெயம் ரவியோட மாமியார் சுஜாதா தான் அவரோட பல படங்களை ப்ரொடியூஸ் பண்றவங்க. இப்போ கொஞ்ச நாளாவே பாத்தீங்கன்னா பல படங்கள் ஜெயம் ரவியோடது பெரிய அளவுல போல, அது நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். ஒருவேளை இது ஏதாவது ஃபேமிலியில பிரச்சனைக்குள்ளாக்கப்பட்டு இதனால சின்ன சின்ன விஷயங்கள் பெரிய அளவு பூதாகரமா வெடிச்சு டிவோர்ஸ் வரையும் போயிருக்கும் அப்படின்ற மாதிரி நமக்கு தோணுது. ஆனாலும் பாருங்க, இதுல அதிகாரப்பூர்வமான தகவலை ஜெயம் ரவியோ அவரோட மனைவி ஆர்த்தியோ இல்ல அவங்க குடும்பத்தாரோ யாருமே நியூஸ் பேப்பருக்கோ சோசியல் மீடியாவுக்கோ எந்த ஒரு அதிகாரப்பூர்வ தகவலையுமே அவங்க சொல்லவே இல்லை. இன்னொரு விஷயம் பாருங்க, ஜெயம் ரவியோட பிக்சல் அவரோட மனைவி ஆர்த்தி இன்ஸ்டால டெலீட் பண்ணியிருக்காங்க. இதுதான் இப்ப கொஞ்சம் பார்க்கப்படுது. இதெல்லாம் ஒருவேளை ரூமர்ஸா இருக்கலாம்னு நமக்கு தோன்ற நேரத்துல ஆர்த்தி இப்படி ஒரு விஷயம் பண்ணிக்கிறது கன்ஃபார்மா இருக்குமோ அப்படின்ற மாதிரி யூகிக்க வைக்குது. பட் பாத்தீங்கன்னா ஆர்த்தியும் ஜெயம் ரவியும் நல்ல காதல் ஜோடிகள், நல்ல சூப்பர் கப்பிள்ஸ் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அவங்களுக்கு இந்த நிலைமை நினைக்கும் போது நமக்கு கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன மாதிரியான பதில் இவங்க கிட்ட இருந்து வரப்போகுதுன்ட்டு. அதுக்கு நீங்க எங்களோட கிரானிக்கல்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்.